வாக்மன். வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக்மங்க் 1891. இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்துட்டு அடிக்ஷன். ஓகேங்களா? ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு விதமான ட்ரக் அடிக்ஷன். ஒரு 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 ஹைப்போதெட்டிக்கலான ஒரு கேள்வி கேட்குறேன் வச்சுக்கங்களேன். தெர் ஆர் லாட் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகேங்களா? எக்கச்சக்கமான அடிக்டிவ் ட்ரக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ப்ரிஸ்கிரைப்டு, அன்பிரிஸ்கிரைப்டுன்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம் வந்துட்டு மேருவானா சொல்லலாம், கொக்கைன் சொல்லலாம், ஹெரோயின் சொல்லலாம், ஓபிஎம் சொல்லலாம். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு வேற என்ன இருக்குது, மெத்து இருக்குது. அப்புறம் வந்துட்டு லெமன் இருக்குது. லெமனுங்கிறது ஒரு டேப்லெட்டு. அதெல்லாம் இப்போ வருதா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு சில சில ஸ்லீப்பிங் டோசேஜ் டேப்லெட்டே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கத்தை வந்து நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு போதை கொடுக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் இருக்குது. வாட் இஃப் இதை மேனுஃபேக்சர் பண்ணுற ட்ரக் கம்பெனி எல்லாம் வந்து நீங்கள் இதை சாப்பிடுங்க, நீங்கள் எனக்கு காசு தர வேணாம், உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு எத்தனை பேர் போக தயாராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ அதை ஹெல்த் அசர்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஹெல்த் அசர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வேகா இந்த கொஸ்டின் வந்து ஹேண்டில் பண்ணுங்க ஹைப்போதெட்டிக்கலி. ஸோ எத்தனை பேர் போவாங்க? இப்போ வந்து ஒரு மேருவானா வந்து நீங்கள் ஒரு ஜாயிண்ட் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு 50 ரூபா பணம் தரேன் அப்படின்னு வந்து ட்ரக் கம்பெனி சொல்லுதுன்னா வந்துட்டு எத்தனை பேர் போக தயாராக இருப்பீங்க? ஆல்ரெடி ஒரு அடிக்டட் டு இட். ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் புதுசாக போனால் கூட யோசிக்கலாம், ஐயோ இது உடம்பு முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நீங்கள் இந்த அடிக்ஷனில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு மேருவானா, ஒரு வீட் ஸ்மோக்கர், ஜாயிண்ட் நிறைய ஸ்மோக் பண்ணுற ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஹைப்போதெட்டிக்கலி. இன்னும் சிம்பிளாக சொல்ல, சிகரெட் ஸ்மோக்கராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க. திடீர்னு ஒரு நாளுக்கு வந்து ஆஃபர் வருது. நீ வந்துட்டு நீ அடிக்கிறதுக்குலாம் நான் காசு தரேன்ப்பா, வச்சுக்கப்பா அப்படின்னு வந்துட்டு ஹைப்போதெட்டிக்கலாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இன்னும் குஷியாக போயிடும். ஓகேங்களா? இந்த நாளில் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தது வந்துட்டு பிரச்சனை, நமக்கு வந்து காசு போகுது அப்படின்னு இருந்தோம், நமக்கு வந்து இப்படி ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்ட்டு உள்ளே போவாங்க. ஹெல்த் அடிக்ஷனை வந்து கவலைப்படாதனால அந்த அடிக்ஷனுக்கே, ஹெல்த் இஷ்யூஸை கவலைப்படாதனால வந்து அந்த அடிக்ஷனுக்கே போகிறான். அவனுக்கு இன்னும் சில்வர் பிளேட்டில் வச்சு நான் உனக்கு பணம் தருகிறேன் அப்படின்னு அந்த ட்ரக் கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணும்போது இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அவங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நம்ம அடுத்து வர போகிறோம். இப்போ நான் முதல்ல சொன்ன ட்ரக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் யுவர் இன்டேக்கிங். நீங்கள் இன்டேக் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆகிறீங்க. அது உங்களுக்கு விதமான ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் எக்ஸிஸ்டன்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மறக்கிறதுக்கு உதவுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? பலவிதமான பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் மறக்க உதவுது. உங்களை ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ததும்புற நிலையிலேயே வச்சு உங்கள் வாழ்க்கையை நகர்த்த உதவுறதுனால அதை வந்து நீங்கள் அதை நோக்கி நகர்றீங்க. அப்படி இருக்குது. வாட் இஃப் வாட் இஸ் உடனடியாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மென்டல் அடிக்ஷனுக்கும் இந்த மாதிரி அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றி அந்த பாட்காஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியா. நம்ம பாட்காஸ்ட்டில் எக்கச்சக்கமாக சோஷியல் மீடியாவில் பற்றி எக்கச்சக்கமாக போட்டு தாளிச்சிட்டோம். அட்டென்ஷன் எவ்வளோ முக்கியம், இது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரியே இருக்கும் கான்செப்டை. ஸோ சோஷியல் மீடியாவை எடுத்துங்க. சோஷியல் மீடியாங்கிறது ஒரு வேகான ஒரு டேர்ம் தானே. சோஷியல் மீடியான்னு நீங்கள் கையை வச்சிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்துட்டு ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. நான் சொல்கிறது வந்துட்டு கம்யூனிகேட்டிங் மீடியாஸ். ஓகேங்களா? ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. இப்போ புதுசாக அந்த ட்விட்டருக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்காங்களே, சங்கீஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்களே, அந்த ஒன்று இருக்குது. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, வேற என்னென்ன இருக்குது, ரெடிட் இருக்குது. அப்புறம் நிறைய ஸ்டேஞ்சர் சேட்ஸ் இருக்குது. ஒமேகான்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்டேஞ்சர் சேட் ரூம் இருக்குது. அதை தவிர்த்து 3D சேட் ரூம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சோஷியலி உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் ஒரே ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் நான் வேணும்ட்டே விட்டுருக்கேன். அந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கடைசியாக மீன்ஸ் அடுத்து சொல்கிறேன். இந்த டாபிக் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச எதை பற்றி பேச போகிறேன்னு. ஓகேங்களா? ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஆர்குட் அப்போ இருந்துச்சு. ஆர்குட்டுங்கிறத எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக வந்து ஆர்குட் தான் வந்துட்டு நம்ம தமிழ் சமூகம், இந்திய சமூகத்துக்கு வந்து முதல்ல இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன், கூகுளுடைய கைங்கரியத்தினால். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு நிலை போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அப்படி ஒரு நிலையில தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எதுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா அடிக்ஷனுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். என் பாட்காஸ்ட்டை வந்து நீங்கள் முன்னாடி நம்ம வாக்மேன் பாட்காஸ்ட்டை கேட்டிருந்தீங்கன்னா முன்னாடி சில இடத்த டச் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை பற்றி திருப்பி நான் ஒரு ப்ரீஃபாக மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறதுக்கு காரணம் வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்ன்றவாங்களே, நான் இருக்கிற நிலையை வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு வெளிப்படுத்தணும். ஸோ நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன். இந்த உலகம் வந்துட்டு நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு சுயமான கருத்து இருக்குது. இந்த கருத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷன் எக்ஸ்பேன்ஷன் தான் வந்து சோஷியல் மீடியா, நான் மானிட்டரி சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், ஆர்குட்லேருந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்த ஒரு
ஒரு ட்ரக் மாரி தான் வச்சுக்கங்களேன். ட்ரக் ஓகேங்களா? இஎக்ஸ் ட்ரக்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. இஎக்ஸ் ட்ரக் அது. அந்த இஎக்ஸ் ட்ரக் தான். அவங்கள வந்து நீங்க சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து வருது. உங்க கருத்த வந்து நெறைய பேர் வந்து சிலாகச்சி போடுறாங்க. வாவ்! ரியாக்ட் பண்றாங்க. Facebook வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ரியாக்ஷன் வந்து வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த எக்ஸஸ் ரியாக்ட் சிம்பல்ஸ் கொண்டு வந்தது எல்லாமே வந்துட்டு உங்க எமோஷன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுக்கான ஒரு வெளிப்பாடு தான். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பயங்கரமா ஒரு 100 ஆகா ஸ்ட்ரீக்க வந்து ஒரு லைக் உடைச்சா நமக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. என்னடா இவன் எதுக்குடா இவன் ஆகா படம் லைக் போடுறான் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஹார்ட் ஸ்ட்ரீக்க உடைச்சா வந்துட்டு கடுப்பாகுது. ஸோ இந்த மாரியான ஒரு அடிக்ஷன் வந்துட்டு நம்மள உட்படுத்திக்கிட்டோம். அது வேற வழி கிடையாது. ஏன்னா வந்துட்டு சமூகம் வந்து பரவலாக மாறும்போது, நம்மளுடைய நிலைத்தன்மை இந்த உலகத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில இருந்தாகணும். ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டூ கம் அவுட் ஆஃப் தேர் ரொட்டீன் ரைட். நான் நீ வேலைக்கு போனேன், நான் சம்பாதிக்கிறேன். நீ வந்து அச்சீவ் என்ன பண்ண? அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கும்போது வந்து, நான் இது மட்டும் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது உடைக்கிறதுக்காக வந்து நான் வந்துட்டு என்னுடைய கருத்துக்கள வந்துட்டு கொஞ்சம் ப்ரிடாமினன்ட்டா வைக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? சி அச்சீவ்மென்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு இந்த சோசியல் மீடியா வந்த அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஒரு ஷ்ரங்க் ஆயிருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்னா அந்த காலத்துல நீங்க ஒரு பெரிய பிசினஸ் அவுட்பவுண்ட் அச்சீவ்மென்ட்ஸ் தான். இப்ப நயலிசம்னு பேசுறது வந்து வேற. ஓகேங்களா? அத விட்டுருங்க. அவுட்பவுண்ட் அச்சீவ்மென்ட்ஸ் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பெரிசா வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்கலாம். ஒரு பெரிய அச்சீவ்டு பெர்சன். ஒரு கிரிக்கெட்டரா இருந்தா ஒரு பெரிய அச்சீவ்டு பெர்சன். ஃபுட்பால் பிளேயரா இருந்தா அச்சீவ்டு பெர்சன். ஏதாவது ஒரு அச்சீவ்மென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான அச்சீவ்மென்ட்ஸ் இருந்தா தான் நீங்க வந்து இந்த உலகத்துல வந்து முக்கியமான ஆள்ன்னு ஒரு 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 டெம்ப்ளேட் இருக்கு. அத பிரேக் பண்றது வந்துட்டு இந்த சோசியல் மீடியா. எப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு, உங்களுடைய சின்ன கருத்து வந்துட்டு வித்தியாசமா இருந்தாலே அது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் தான். இவன் ஒரு இன்டலெக்சுவல். பீயிங் இன்டலெக்சுவல் இஸ் அன் அச்சீவ்மென்ட் ரைட். அப்படின்னு தானே வந்து நம்ம வந்துட்டு இந்த சோசியல் மீடியா வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிரதிபலிச்சுட்டு இருக்கு. ஸோ அ அத வந்து நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். ஸோ இப்படி ஒரு சோசியல் மீடியா இயங்கிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியா இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த சமயத்துல வந்து எக்ஸ்பெரிமென்டல் ஆப்ஷனா வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு உள்ள வருது. 2005ல வந்துட்டு Google தான் ஸ்டார்ட் பண்றாங்க. YouTubeன்னு ஒரு கான்செப்ட்ட கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோசியல் மீடியாலயே வந்துட்டு ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்னோவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, YouTube தான். ஓகேங்களா? ஏன் அதுங்க பத்தி நம்ம தெளிவா பேசுவோம். ஸோ 2005ல உள்ள வந்த உடனே வந்துட்டு வீடியோ மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விளாகுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இத்தன நாளா வந்து நீங்க எழுதிட்டு இருந்த ஆர்குட்ல எழுதுற, நீ ஏன் வந்து நீங்க பேசக்கூடாது? ஒரு ஸ்பீக்கரா மாறக்கூடாது? ஒரு கன்டென்ட் ப்ரொவைடரா மாறக்கூடாதுன்னு வந்து Google இந்த ஐடியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ சடன்லி ஒரு மாஸ் கிரவுட வந்து அது இன்டராக்ட் பண்ணி உள்ள இழுக்குது. ஓகேங்களா? அது ஒரு 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 மீடியாவே மாறிருச்சு. YouTube வந்துட்டு YouTube பிரீமியர்ஸா மூவிஸே இப்ப ரிலீஸ் ஆகுது. YouTube பிரீமியர்லன்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு டெவலப் ஆயிருக்கு. YouTube அப்ப 2005லேருந்து இப்ப 2021க்குள்ள. ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்துட்டு, ஆஸ் அன் அடிக்டிவ் பெர்சன் கெட்டிங் இன்டூ சோசியல் மீடியா. ஓகேங்களா? இப்ப நான் முதல்ல சொன்ன கதை ஞாபகம் வந்துச்சுல்ல உங்களுக்கு? எக்ஸாம்பிள் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டோரி. நீங்க யூஸ் பண்ற ட்ரக்குக்கு வந்து காசு குடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து இங்க நடக்குது. YouTube வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி எக்ஸ் எக்ஸ் என்ன சொல்றது? எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்த ஒரு கிரைசிஸ்ல இருக்கிற ஒரு சமூகத்துக்கிட்ட வந்துட்டு, இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம குடுக்கும்போது, நீ பணமும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு, ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாரி வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா மாறுது. அதான் உண்ம. ஓகேங்களா? ஸோ ஒரு பெனிஃபிட்டா மாறுது. அதுவரைக்கும் என்னடா வந்து சும்மா உட்காந்துட்டே இருக்க? என்னதான் நீங்க வந்து பெரிய அச்சீவ் லொட்டு லொசுக்குன்னு பண்ணாலும், நீங்க வந்துட்டு பணம் சம்பாதிச்சா சமூகத்துல வந்து நீங்க அச்சீவ்டு பெர்சன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இன்னும் இருக்கு. அது உண்மதான். ஏன்னா சோசியல் நீட்ஸ் வந்துட்டு அந்த மாரி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க உடனடியா வந்து நீங்க வந்து நான் நீ ஒரு 150 தேங்காவ உடைச்சு கின்னஸ் ரெக்கார்டு வந்து நீ பண்ணி இருக்குன்னு வச்சுக்கங்க. மண்டையிலேயே உடைக்கிறீங்க. கின்னஸ் ரெக்கார்டு 150 தேங்காய் உடைக்கிறீங்கன்னா, அது வந்துட்டு அந்த ஒரு ஒரு 2 நாள்ல வந்துட்டு எல்லாம் பெருமையா சர்டிஃபிகேட் மாட்டிப்பீங்க வீட்ல பெருமையா இருக்கும். ஆனா, அதனால ஃப்ரூட்ஃபுல்னஸ் உங்களுக்கு கிடைக்கும்னா, அத வச்சு நீங்க பணம் சம்பாதிச்சா தான் முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி அது தேங்காய் மண்டையில உடைக்கிறனால சம்பாதிக்க முடியாது. ஒரு பேரு தான். வீட்ல என்ன கேட்பாங்க, "என்ன நீ தேங்காய் உடைச்சு என்ன என்ன சம்பாதிச்சு காசு எங்க கொண்டு வந்து கேட்பாங்க." ஸோ, அ இந்த மாரி வந்துட்டு இருக்கிற சமயத்துல வந்துட்டு, இப்போ இந்த மாரி ஒரு கிரைசிஸ் இருக்கும்போது வந்துட்டு, "நான் உனக்கு பணமும் தரேன். நீ நீ என்ன பண்றியோ பண்ணு. உன் கருத்த சொல்லு. நீ உன் கன்டென்ட்ட புரொவைட் பண்ணு." இதனால வந்துட்டு இந்த வெட்டி பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. முக்கியமா சொல்லணும்னா இந்த டெர்ம் வெட்டி பேச்சு பேசாத. இது பொழைக்கிற வழிய பாரும்பாங்கல்ல. வெட்டி பேச்ச வச்சே நான் பொழைக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு YouTube வந்துட்டு செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் பாட்காஸ்ட் வந்துட்டு யூடியூபர்ஸும், அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கான ஒரு ஒரு உரையாடல் மாரின்னு வச்சுக்கங்களேன். என் சைட்ல இருந்து என்னுடைய ஃபீட்பேக்கா வச்சுக்கங்களேன். ஏன்னா நானும் வந்து ஸ்டார்ட்டிங்ல யூடியூப்லாம் ட்ரை பண்ணேன். ஒரு 2, 3 சேனல் ஆரம்பிச்சேன். அது நான் வந்துட்டு ஃபாலோ அப் பண்றது கிடையாது. ஏன்னா வந்துட்டு என்னுடைய டிட்டர்மினேஷன்ங்கிறது வேறையா இருந்தது. நான் வந்து ஐ டோன்ட் ஃபாலோ அப் மை ஸ்டப்ஸ். நான் ஆரம்பிப்பேன், அப்படி விட்டுருவேங்கிற மாரி இருந்தது. நான் போற போக்குல வாழ்ற ஒரு வழிப்போக்கன் மாரி வாழ்க்கை வாழ்றவன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமான கிரவுடு வந்துட்டு யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ள வராங்க. ஆல்ரெடி அடிக்டட் கிரவுட் தான் உள்ள வராங்க. இல்ல.
யாருன்னா வந்துட்டு சோசியல் மீடியால வந்துட்டு என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ வந்து நான் வந்து பிரதிபலிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு ஆட்கள் வந்து வெளிய வராங்க. ஸோ நாளடைவுல வந்துட்டு அதுக்கு நான் பணமும் தரேன்னு நான் முதல்ல சொன்ன மாரி YouTube வரவும் வந்துட்டு இட் இஸ் பிகமிங் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஒரு ஒரு தனி மனித தனி மனித நிலைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி இதுவரைக்கும் பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, YouTube மட்டும் தான். உங்களுடைய வாழ்வியலையும், உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுதுங்கிறது எக்கச்சக்கமா கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்ல இருக்கு. நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், நீங்க வாங்குற என்ன சொல்றது? நீங்க நீங்க என்ன சொல்றது? நீங்க இன்டியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், நீங்க விக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு உங்களுடைய எமோஷன்ஸ வந்து ட்ரிகர் பண்ணி பண்றது தான். YouTube எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, YouTube வீடியோ பார்க்கும்போது Zomato ஆட் நெறைய வரும். Zomato ஆட் வரும். இந்த சாப்பிடுற சம்மந்தப்பட்ட ஆட்ஸ் நெறைய வரும். ஏன் வருதுன்னா வந்துட்டு, ஆப்வியஸ்லி டிவி ட்ரேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிவி ட்ரே அதாவது டிவி கண்டுபிடிச்ச புதுசுல வந்து டிவி ட்ரேன்னு ஒரு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க நம்ம மக்கள்லாம். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுற பழக்கம். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஒரு தொன்று தொட்டு நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நீங்க டிவி ட்ரேன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ட்ரே அப்ப இப்ப இருக்கான்னு தெரியல. நான் சொல்றது முன்னாடி காலத்துல டிவி ட்ரேன்னா ஒரு டிவி ட்ரேல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல வந்து அதோட வெஸ்டர்னைஸ்டு டிவி ட்ரே. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு பியர் கேஸ் இருக்கும், சாப்பாடு இருக்கும், உங்களுக்கு கையில ஃபோர்க் இருக்கும். அத நீங்க எங்க வேணா பிளேஸ் பண்ணிக்கலாம். டிவி முன்னாடி வச்சுக்கலாம், சாப்பிடலாம். அப்படிங்கிற மாரி டிவி ட்ரேன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து வித்துட்டு இருந்தானுங்க. அப்பலாம் அந்த அதோட டிவி அந்த புதுசுல. ஸோ அது மாரி வந்துட்டு அதனால தான் வந்து YouTube வந்துட்டு இந்த மாரி ஆட வந்து உங்களுக்கு ப்ரமோட் பண்ணும். ஏன்னா நீங்க YouTube பார்க்கும்போது நீங்க ஒரு வீடியோல உட்காந்துருக்கீங்கன்னா, சரி இவன் ஏதோ சும்மா உட்காந்துருக்கான், அவன் திங்க வைப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ப்ரெஷர் பண்றதுக்காக பண்றது. இது வந்து கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு உங்கள வந்துட்டு உங்களுடைய ஆசைய தூண்டுறதுக்காக பயன்படுத்துற விஷயம். ஆனா, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி கிரைசிஸ்ம்பாங்க தெரியுமா? என்னுடைய தனித்தன்மைய நான் இழந்துட்டு தவிக்கிறேன். அப்படின்னு நீங்க இருக்கீங்கல்ல. அப்படி யாருமே கிடையாது. நம்மளா நெனச்சுக்கிறோம் ஒரு மித்துல. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே நான் முன்னாடி சொன்ன பாட்காஸ்ட்ட போய் பாருங்க. திருப்பி ஸ்டார்ட் பண்ண விரும்பல அங்கேயும் நான் வந்துட்டு. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. நான் மட்டும் ஒண்ணும் உருப்படாம இருக்கேன்ற மாரி ஒரு டேலண்ட் இல்லங்கிற மாரி கிரைசிஸ்ல இருக்கிற ஆட்கள வந்துட்டு அத இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது YouTube வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா மாறுனுச்சு. சி அதுக்காக நான் YouTube வந்து டீபங்க் பண்றேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. YouTubeனால பல நல்ல மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு. அது நீங்க நெனைக்கிற மாரி வந்துட்டு சொசைட்டிய திருத்துன மாற்றங்கள், சொசைட்டில வந்து பயங்கரமான ஒரு கருத்து மோதல்கள உருவாக்குன மாற்றங்கள் நான் வந்துட்டு சும்மா வந்து வேகாலாம் பேச விரும்பல. இண்டிவிஜுவலிஸ்டிக்கா பல மாற்றங்கள் வந்திருக்கு. அத நான் சொல்றேன். அத பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுறேன் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது உங்களோட தனித்துவத்தை நீங்க நோக்கி ஓடுறீங்கன்னு உங்கள தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் YouTube. இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ என்கரேஜ் பண்ணுது கன்டென்ட் புரொவைடர்ஸ. நீ இத்தன நாளா வந்து மாங்கு மாங்குன்னு எழுதுற. நீ எழுதுறதெல்லாம் உன்னால பணம் வீட்ல வந்து உன் பொண்டாட்டியோ, உங்க அம்மாவோ, உங்க அப்பாவோ திட்டுறாங்க. நீ என்ன கிழிச்சிட்டு இருக்க? ஏன்னா உங்களால ஒரு புக்க பப்ளிஷ் பண்ண முடியுமா இந்த காலத்துல? ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் எனக்கு. இப்போவாவது கொஞ்சம் வந்துட்டு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க Facebookல போடுற ஒரு 500 போஸ்ட்ட எடுத்து வந்து நீங்க நல்ல ஒரு புத்தகமா வெளியிடலாம். அப்படிதான் வெளியிட்டு இருக்காங்க. நல்லாவும் போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல வந்து நீங்க புக் ரீடிங், புக்கு பப்ளிஷ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஒரு பதிப்பகத்துக்கிட்ட போணும். அவன் அத வாங்கி வந்து ஓவர் கம் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணணும். எக்கச்சக்கமான புரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விட்டுருப்பா. இந்த மாரி மீடியேட்டிங் பிளாட்ஃபார்ம் வேணாம். நீ உன் கன்டென்ட் எனக்கு ப்ரொவைட் பண்ணு. நான் உனக்கு வந்துட்டு பணம் தரேன் அப்படின்றது வந்து YouTube உள்ள வரும். ஓகே. பாயிண்ட் 1. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிஸ் சார்ந்த அடிக்ஷனும், ட்ரக் அடிக்ஷன் மாரி இருக்கிற அடிக்ஷனும், மானிட்டரி சார்ந்த அடிக்ஷன் 2மே வந்து இணையுது. ஓகேங்களா? இது 2மே இணையிற புள்ளி YouTube மாறுது. இது எவ்வளோ பெரிய ஃபினாமினம்ங்கிறத நம்ம வந்து நோட்டீஸ் பண்றது. ஓகேங்களா? எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்து தனி மனிதனா எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்து நான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சொசைட்டி வந்து என்ன சம்பாதிச்சா தான் நீ ஒரு மனுஷன்னே ஒத்துக்குது. ஓகேங்களா? இது 2மே கோஹிரென்ட்டா இயங்குறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. ஏதோ ஒரு வகையில. நீ வந்துட்டு 1008 கவிதை புத்தகம் எழுதினாலும் நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? அட் எண்ட் ஆஃப் த டே உனக்கு எவ்வளோ சம்பாத்தியம் வருது? நீ கைக்கு வருதா? புத்தகம் நீ எழுதிட்டுருக்க. ஒரு 10,000 பப்ளிஷ் போயிருக்கு. அதில உனக்கு எவ்வளோ சம்பாத்தியம் வந்துச்சு? கையில வந்துச்சா? ஒண்ணும் வரல. ஓகேங்களா? இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ நான் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து என்னோட ஐடியா வந்து நான் வித்தியாசமா ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு பணம் சம்பாதிக்கல. அப்படின்னு நீங்க வந்து இண்டிவிஜுவல் கிரைசிஸ்ல இருக்கீங்க. ஸோ அதுவும் இதுவும் மீட் பண்றதுக்கு ஒரு ஹப்பா மாறுறது வந்துட்டு YouTubeஆ மாறுது. வீடியோ எடிட்டிங் மூலியமா, விளாக் மூலமா நீங்க வந்து உலகத்துக்கு உங்களுடைய பறைசாற்றலாம் சொல்லிட்டு. ஸோ YouTube நெறைய பே பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. அது வந்துட்டு டிபெண்டிங் அப்பான் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் யுவர் வியூவர்ஸ். அது வியூவர்ஸ் டேட்ட பொறுத்து இருக்கு. இந்தியன் மார்க்கெட் ஆஃப் YouTube பே பண்ற அளவுக்கு அமெரிக்கன் மார்க்கெட் பே பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கன் மார்க்கெட் நெறைய பே பண்ணும். கன்டென்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட எந்த ரீஜியன்ல எவ்வளோ பார்க்குறாங்கன்றத பொறுத்து மாறும். ஸோ அது யூடியூபர்ஸ்க்கு நல்லா தெரியும். என்னோட அவங்க வந்து YouTubeல நெறைய அந்த அந்த அனாலிட்டிக்ஸ் வந்து பார்க்குற ஆட்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டீட்டெயிலா அவங்க சொல்லுவாங்க அத பத்தி கேட்டீங்கன்னா. ஸோ யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க. ஸோ அது சேஞ்ச் ஆகும். பட் எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ பே பண்ணுது. ஓகேங்களா? நாளைக்கு நீங்க கேட்கலாம். இப்ப வந்துட்டு, என்னடா வந்து நீ சும்மா உட்காந்து எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஏதோ கண்ட கடையெல்லாம் பேசிட்டு இருக்க. உன்னால ஒரு திருப்பி அந்த பாயிண்ட் தான். நீ சும்மா வந்து வெட்டி கதை பேசிட்டே இருக்கியே! அப்டின்னோனே, நீ அங்க சொல்லலாம். மினிமம் நான் வந்து 5,000 சம்பாதிக்கிற மாரி வெட்டி கதை பேசி அப்படின்னு நீ சொல்லி காமிக்கலாம். ஓகேங்களா? சி
யூடியூப்ல வந்து நீங்க நான் ஒண்ணுமே சொல்லுங்க. இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாரையுமே கேளுங்க. குறிப்பிட்ட சில பேர விட்டுருங்க. சில பேர் வந்துட்டு இப்ப டெம்பிள் மங்கி விஜய் வரதராஜ் மாரி ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம்னே தெரியாம வந்துட்டு அதுல வீடியோ அப்லோட் பண்ண ஆட்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு வீடியோ போனா பணம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு வர ஆட்கள். அவங்க ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காய்ங்க உள்ள மனுஷங்க. டெம்பிள் மங்கிஸ் ரொம்ப நாளா இருக்கிற விஷயம். ஸோ அவங்கள மாரி இருக்கிற அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிற பயோனியர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ரீசென்ட் ட்ரெண்ட்ல 2010க்கு அப்புறமேட்டுக்கு அந்த யூடியூபர்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன். எதுக்கு நீ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற அப்படின்னு வந்து யூடியூபர்ஸ் நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுங்க. 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? யூடியூப்ல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சம்பாதிக்கவும் முடியுது. குறிப்பிட்ட அளவு சம்பாதிக்க முடியுது. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு வேலைக்கு போனா பணம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? நீங்க வேலைக்கு போனா பணம் சம்பாதிக்கலாம். ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க பணம் சம்பாதிக்கலாம். ஒரு மேனேஜர்ட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு அக்கவுண்ட்ஸ் எழுதினாலும் சம்பாதிக்கலாம். சமையல் பண்ணாலும் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இல்ல வந்துட்டு கோயில் வாசல்ல செருப்பு டோக்கன் போட்டா கூட சம்பாதிக்கலாம். கோவில், சர்ச் வாசல்ல நீங்க போயிட்டு செருப்பு டோக்கன் போட்டா கூட சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ வழி இருந்தும், நான் ஏன் யூடியூப் வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டாகணும். ஏன்னா, நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்த உங்களுக்கு இருக்கிற ஒரு டிப்ரஷன் டிப்ரஷன் கிடையாது. டிரைவிங் ஃபேக்டர். நான் உலகத்தில இயங்குறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது? நார்சிசம்க்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட. நார்சிசத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற நீங்க வந்துட்டு பார்க்கறனால யூடியூப் ஆரம்பிக்கிறீங்க. ஆர்எஸ் அன்டில் தேர் இஸ் நோ யூஸ் ஃபார் யூ டூ பிகம் அ யூடியூபர். ஓகேங்களா? தனித்துவமா நான் இயங்குறத வந்து காமிக்கணும். என்னுடைய தனித்துவத்தையும், என்னுடைய கருத்துக்களையும், என்னுடைய இதையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் மாறுது. அன்லெஸ் அன்டில் நீங்க யூடியூபும் ஒரு சாதாரண ஒரு ஆஃபீஸ் மாரி இருந்துச்சுன்னா, அதுக்கு இன்டர்வியூ போய் செலக்ட் ஆற மாரி தான் ஆக போறீங்க. பட் இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கோப்ப குடுத்ததுனால நீங்க போறீங்க. ஸோ யூடியூபர்ஸ் நீங்க உங்கள கேட்டுக்கங்க. ஆப்வியஸ்லி. எதனால நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு நீங்க 1000 காரணம் சொல்லலாம். ஒண்ணு வந்து நான் ஜாலியா வந்துட்டு என்னுடைய விஷயங்கள சொல்லணும். என்னுடைய எடிட்ஸ் வந்துட்டு ரீச் ஆகணும். என்னுடைய கன்டென்ட் ரீச் ஆகணும். எல்லாமே உங்களை சார்ந்து இயங்குது. அதுக்கு உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி பணம் தருது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். அந்த இண்டஸ்ட்ரி உங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த மாரி இயங்குது. இது ஹெல்த்தியான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டம் வரைக்கும் இது ஹெல்த்தியா போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், ஆனா அது அன்ஹெல்த்தியா மாறுது. ஓகேங்களா? ஒரு 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 பயங்கரமான கோட்பாடோட ஒருத்தன் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கங்களேன். ஆ எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது? சமூகத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கருத்து சொல்லணும். அப்படின்னு ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கங்க. இன்ஃபர்மேஷனல் யூடியூப் சேனல்ஸ் மாரி. இன்ஃபர்மேஷனல் யூடியூப் சேனலே ஒரு பிசினஸ் தான். எங்கள எப்படி பார்த்தாலும் அது யூடியூப் சேனல்ஸ் நீங்க வியர்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு சேனல் இருக்கு. என் யூடியூப்ல என்னோட அக்கவுண்ட் யூடியூப் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உண்மைய சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 450லேருந்து 500 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். கண்ட சேனல்ஸ்ன்னு வச்சுக்கங்களேன். வேகான சேனல்ஸ் எல்லாமே. மியூசிக்ஸும் இருக்கும், ஹிஸ்ட்ரியும் இருக்கும், சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். எக்கச்சக்கமா நான் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன் நான். ஸோ அந்த மாரி வந்துட்டு எஜுகேஷனல் கன்டென்ட் ப்ரொவைட் பண்ற சேனல்ஸும் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வருது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த மாரி ஒரு பயங்கரமான ஒரு நாலேட்ஜ வந்து நான் வந்து ஷேர் பண்றேன் அப்படின்ற ஆசைப்பட்டு நீங்க உள்ள வரீங்க. உள்ள வந்ததுக்கப்போது நீங்க முதல்ல போறீங்க, எல்லாம் போறீங்க. உங்கள வந்துட்டு யூடியூப் வந்து உங்கள புஷ் பண்ணும். நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆறாங்க. நீங்க இன்னும் கன்டென்ட் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு மெயில் அனுப்பும் யூடியூப்லேருந்து. நீங்க இப்ப யூடியூபர்ஸ்க்கு நெறைய தெரியும். எக்கச்சக்க மெயில்ஸ் வரும். உங்கள வந்து எட்ஜ்லயே வச்சுக்க ட்ரை பண்ணும் யூடியூப். ஏன் கன்டென்ட் நீ இன்னும் ப்ரொவைட் பண்ணல? பண்ணு. கிட்டத்தட்ட அது வந்துட்டு உங்களுக்கு நீங்க தான் பாஸா இருந்தாலும், அதுதான் உங்களுக்கு பாஸா இயங்கும் சைக்காலஜிக்கலா. ஏன் இன்னும் பண்ணாம இருக்க? உங்கள வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கிற மாரி மெயில்ஸ் வரும். கன்டென்ட்ஸ பத்தி ஒரு ஃபீட்பேக்ஸ் லூப்ஸ் வரும். இப்ப அந்த யூடியூப் ஸ்டுடியோ வேற இருக்கு. அதனால அதே நீங்க வந்து அத வச்சு நீங்க வந்து உங்களோட அனலிட்டிக்ஸ் வந்து நீங்க மானிட்டர் பண்ணலாம். ஸோ யூடியூப் வந்து டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒரு கட்டத்துல நீங்க வந்து நல்ல எண்ணங்களோட வந்து உள்ள வரும்போது, உங்களே அறியாம வந்துட்டு எல்லாரும் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா வந்துட்டு, நம்ம பண்றோம் நமக்கு ரீச் இல்லன்னு உங்களோட அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்து இருக்கிற கிரைசிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடிக்ஷன் வந்துட்டு ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மானிட்டரியும் வரல, எனக்கு ரீச்சும் பெருசா இல்ல. நான் வந்து கஷ்டப்பட்டு போடுற வீடியோ சிங்கிள் டேல நீங்க வந்து யூடியூப்ல சம்பாதிக்க முடியாதுல்ல. வைரல் வீடியோஸ் வந்து 100ல 1 வீடியோ வைரல் ஆச்சுனாலே வந்துட்டு பெரிய விஷயம். அது வந்து ரீச் ஆகுற அளவுக்கு மத்த வீடியோஸ் ரீச் ஆகுது. என்ன பண்றாங்க வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது? அப்பதான் அந்த கிளிக் பைட்ங்கிற கான்செப்ட் உள்ள வருது. இந்த நடிகைக்கு இந்த நடிகர் இருக்குமா? அச்சச்சோ! ஆச்சரியக்குறி அப்படின்னு போடுறது. ஓகேங்களா? இந்த மாரியான ஒரு இதுவும் வருது. இது எல்லாரும் பண்றது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ் வந்துட்டு வேற வழி இல்லாம பண்றாங்க. ஓகேங்களா? அது ஒண்ணு கார்ப்பரேட்டா மாறணும். பிஹைண்ட் வுட்ஸ் இந்த மாரி சேனல்ஸ் வந்து கார்ப்பரேட்டா மாறுன உடனே, அவங்களுக்கு சம்பளம் தரணும். இருக்கிறவங்களுக்கு வேற வழி கிடையாது. வேலை செய்யணும். சம்பளம் தரணுங்கிற கட்டுப்பாடு இருக்கனால, இந்த மாரி கன்னா பின்னான்னு வந்து கிளிக் பைட் போடுறாய்ங்க. ஆக்சுவலா இன்னி வரைக்கும் எனக்கு அந்த பிஹைண்ட் வுட்ஸ் மாரி இருக்கிற கார்ப்பரேட் மாரி இருக்கிற ஆல்மோஸ்ட் கார்ப்பரேட் மாரி இயங்குற யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு பேமெண்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியல. சேலரிடு பீப்பிளா அவங்கலாம் இல்ல வந்துட்டு
கன்டென்ட்டை வச்சு இப்போ வந்துட்டு நான் என்னுடைய கன்டென்ட்டை குடுத்தேன்னா, ஐ மீன் அங்க வேலை செய்றவங்க குடுத்தா, அதில வர ரெவென்யூ வச்சா ஏன்னா இந்த மாரியான ஒரு கேவலமான கிளிக் பைட்ஸ்லாம் பார்த்தது கிடையாது. ஒரு டெத்த வந்து குளோரிஃபை பண்ணி ஒரு கிளிக் பைட்டா இருக்கட்டும், கன்னா பின்னான்னு போடுறானுங்க. ஸோ இந்த மாரி வந்து இண்டிவிஜுவலும் இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சே பல யூடியூபர்ஸ் வந்துட்டு யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துட்டு இப்போ Facebookல வந்து பயங்கரமா புரட்சி பேசிட்டு, யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ள உள்ள வந்த அப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள் அடைவுல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துட்டு கிளிக் பைட்டுக்கான இதுவா மாறிக்கிறாங்க. வேற வழி இல்லாம போறாங்களா? இல்ல வந்துட்டு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு இதுதான் என் கரியர்ன்னு சூஸ் பண்றதுனால வந்துட்டு போறாங்களான்னு தெரியல. சரி, கமிங் பேக் டூ கரியர் பெர்ஸ்பெக்டிவ். யூடியூப் வந்து நான் கரியரா என்னால வந்து அ எடுத்துக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் சொன்ன இந்த 2 ப்ராப்ளம் தான். இந்த எக்ஸிஸ்டன்ஸ் சார்ந்த ஒரு கிரைசிஸ். ரொம்ப நீங்க வந்து மாரலி குட் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. நீங்க மாரலா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க YouTubeல வந்து நீங்க மனி மேக்கிங் ஃபேக்டர் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம் முடியாது. ஸோ யூ ஆர் நாட் என்டைட்டில்ட் டூ பி இன் யூடியூப். யூடியூப் கிளிக் பைட்ஸ் இருந்தா தான் உங்கள வைரலா மாத்தும். வேற வழி கிடையாது. நீங்க நீங்க போடுறவங்க கேப்ஷனும், அதுல இருக்கிற அந்த இமேஜஸ் தான் உங்கள வந்து வைரலா மாத்துது. ஸோ அதெல்லாம் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பணம் மட்டும் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு நீங்க உள்ள போறீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க இண்டிவிஜுவாலிட்டி இருந்துட்டு நீங்க கார்ப்பரேட் போயிடுறீங்க. ஸோ 2யுமே உங்களால வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இல்ல நான் வந்து பிட்டு கதை போட்டே சம்பாதிக்க போறேன். பிட்டு கதை சொல்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அத வச்சு நான் சம்பாதிக்கிறேன். YouTubeல போனா அப்படி போற ஆட்களும் ரொம்ப ரேர் கேஸஸ்ல இருப்பீங்க. அவங்களுக்கு போனீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2 பக்கமே பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் மாரி தான். 2 பக்கமே உங்களுக்கு வந்துட்டு கையில வந்துட்டு கையிலயும் நிறைவா இருக்கும், மனசு நிறைவா இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ ஆனா மாரலின்னு சொல்ல முடியாது. மாரல்ன்ற டெர்மே வந்து ரொம்ப வேகான டெர்ம், எக்ஸ்ப்ளாய்டட் டெர்ம். அத விட்டுருங்க. எனக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. அந்த கோட்பாட நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் YouTube போனீங்கன்னா, உங்களால ஏர்ன் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் பட் ஒரு லக் வேஸ்ட். ஒரு குவாலிட்டி கன்டென்ட் வந்து உங்களால குடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்போ வந்து பரிதாபங்கள் எடுத்துக்கங்க. பரிதாபங்கள் வந்து ஒரு குவாலிட்டி கன்டென்ட்டா மாறுனதுக்கு காரணம் இண்டிவிஜுவாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ் தான். டெட்ல வந்து டெட்ல வந்துட்டு 2 பேர் கோசு பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க வித்தியாசமா பண்ணணும். அதுவே அவங்கள பிராண்டா மாறுது. ஸோ இது எல்லாருக்கும் நடக்காது. ஓகேங்களா? எல்லாருமே யோசிக்கிறோங்க. ஒரு மனுஷன வந்து தன்னோட செரிபிரல் கெப்பாசிட்டி எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோ மத்தவனும் யூஸ் பண்றான். இன்னும் பெருசா எல்லாரும் ஐன்ஸ்டீன் மாரி ஃபுல்லா வந்து 2%லாம் யூஸ் பண்றது கிடையாது. அ அவங்க அந்த எல்லாமே வந்துருது YouTubeல ஏதோ ஒரு வகையில. இது எல்லாத்தையும் மீறி வந்துட்டு நீங்க வந்துட்டு புதுசா ஒண்ணு யோசிச்சு நீங்க புதுசா குடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிரமமாயிட்டு இருக்கிற விஷயம். ஸோ அதனால நீங்க இந்த மாரி கிளிக் பைட் நோக்கி நீங்க போய் தான் ஆகணும். ஸோ இந்த பாயிண்ட்ட விட்டுருங்க. இத தவிர்த்து நீங்க வந்து YouTubeல வந்து இருக்கிற ஒரு 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 சின்ன சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ உங்களுடைய காம்படிட்டர் நீங்க வந்துட்டு உங்க ஒரு ஒரு செக்மென்டேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா இல்லையா? இப்போ வந்துட்டு ஒரு சேனல் ஏ, பி, சி வந்துட்டு அரசியல் பேசுதுன்னு வச்சுக்கங்களேன். ம். இந்த பக்கம் சேனல் டிஇஎஃப் வந்துட்டு சினிமா பேசுதுன்னு வச்சுக்கங்களேன். இவங்க 2 பேருமே வேற ஜோன். இதுக்கு தனி ஃபாலோயிங், அதுக்கு தனி ஃபாலோயிங்ன்னு இருந்தாலும், YouTube வந்து உங்கள வந்து ஒரு ஒரு குளோபலா மொத்தமா தான் பார்க்கும். அவன பொறுத்தவரைக்கும் நீ வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ப்ராடக்ட் கிவர். நீ என்ன கன்டென்ட் வேணா குடு. நீ ஒரு கன்டென்ட் புரொவைடர். அத பார்க்கிறவன் ஜாஸ்தியா இருப்பான். அதனால தான் நீங்க இந்த Facebook YouTube கமெண்ட் செக்ஷன்ல போய் சினிமாவ பற்றி பேசுகிறீயே! உனக்கு வெட்கமா இல்லையான்னு வந்துட்டு இந்த ஆண்கள் பொங்குவானுங்க. இவங்க ஏன் போய் பார்ப்பானுங்க அந்த வீடியோ அவங்க அந்த மாரி இருப்பாங்க. YouTube வந்துட்டு செக்ரிகேட் பண்ணல. YouTube அரசியல் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு தனியா சேனல் கிடையாது. YouTube பாலிடிக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா, அதுக்குள்ள நீங்க காம்பீட் பண்றதுக்கும் கன்டென்ட் பேஸ்டு ஒரு சண்டை நடக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கும். பட் இங்க அந்த காம்படிஷனுக்கான ஆஸ்பெக்ட் கிடையாது. நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க வந்து ஒரு ஒரு டப்பாக்குள்ள இருந்து நீங்க கைய விட்டு கிண்டி எடுக்கிற மாரி தான். வடை வந்தா வடை, தோசை வந்தா தோசைங்கிற மாரி தான் நீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில வந்துட்டு நம்ம மக்களும் போயிட்டு வந்து சினிமா பத்தியே பேசுறீங்க இல்லையா? சினிமா பத்தி பேசுனா நெறைய பேர் பார்க்குறீங்க. அதனால பேசுறாங்கன்ற மாரி ஆயிருது. ஸோ இது ஓவர்லே ஆஃப் யூடியூப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு உங்களுடைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிரைசிஸ வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த ஒரு மீடியம் இயங்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க மீடியம்லயும் வந்து நம்ம போய் விழுவுறோம், சம்பாதிக்கணுன்ற பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்க்காக யாரும் யூடியூப் போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பர்சனலி ஐ அம் சேயிங். அதுக்கான வவுச் நீங்க கூட பண்ணலாம் யூடியூபர்ஸ். பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் யூடியூப் போனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சத்தியமா உங்க ஆழ் மனசுல அந்த ஆசை இருக்காது. நீங்க வந்து நீங்க வந்து கார்ப்பரேட் மாரி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க வந்துட்டு மெட்டீரியலிஸ்டிக்கா நீங்க மாறுனப்புறம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் வருதுங்கிறது வேற. ஸ்டார்ட்டிங் யூடியூப் சேனல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் போல. அதான் உண்மை. நீங்க பணம் சம்பாதிக்க யூடியூப் போல. ஆனா யூடியூபும் உங்களுக்கு அந்த பணம் தருது. அதனால வந்து அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்ப Facebookே எடுத்தீங்கன்னா, ஒரு லைக்குக்கு ரூ. 1 வந்துச்சுன்னா, இங்க வந்து எத்தன பேர் மாங்குன்னு எழுதுவானுங்க. ஓகேங்களா? எவ்வளோ வெரைட்டி ஆஃப் யூடியூப்ஸ் இருக்கு. யூடியூப் சேனல்ஸ் இருக்கு பாருங்க. தமிழ் யூடியூப் சேனல்ஸே பாருங்களேன். இந்த குரோத் வந்து ஃபினாமினலா இருக்கு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பியூட்டிஃபுல்லா இந்த ஒரு நிலைப்பாட்ட வெளிப்படுத்துற சேனல்னு பார்த்தீங்கன்னா, ஜிபி முத்துவோட விளாக் தான். அந்த ஆள் வந்து கேப்ஷனே போடுறது கிடையாதுங்க.
டேட்டு போடுறாரு. ஏதோ வந்துட்டு இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து முன்னாடி காலத்துல வந்து ஆடியோ லாக் எழுதுவாங்க. பிப்ரவரி 12 அப்படின்னு போட்டு ஆடியோ லாக் வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம். அது மாதிரி டேட்டு மட்டும் போடுறாரு. இல்லைன்னா வேற ஒரு செட்டப் ஃபைல நாரா ஃபைலங்கிற கேப்ஷன் போடுறாரு. ஆனா அவ்வளோ வியூஸ். சரிங்களா? ரீசன் என்ன? அவர் வந்துட்டு பெரிய குவாலிட்டி கன்டென்ட் ப்ரொவைட் பண்றாரா? சமுதாயத்த திருத்தத்துக்காக ப்ரொவைட் பண்றாரா? கிடையாது. அவரு வந்து ஊர்ல மளிகை கடையாவது வச்சிருக்காரு போல சொந்தமா. ஸோ பட் இந்த சைடுல பண்றாரு. பட் இங்க மக்கள் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, அ அந்த அந்த லூப்புக்கு போறாங்க. ஓகேங்களா? இது மாரி ஒரு ஃபினாமினன் ஒண்ணு நடந்துச்சு. ஒன் லைக் கிட்ன்னு ஒரு ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஒன் லைக் கிட் அப்படின்னு ஒண்ணு ஐ மீன் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன பையன் வந்துட்டு அ யூடியூப் முன்னாடி விளாக் பேசுறான். உட்காந்து என்ன பேசுறான்னா வந்துட்டு, "நான் போன தடவ போட்ட வீடியோக்கு வந்துட்டு 1 லைக் போட்டிருந்தீங்க சந்தோஷம். இந்த தடவ எனக்கு ஒரு 5 லைக் நீங்க போடுங்களேன்" அப்படின்னு கேட்பான். அதான் அந்த வீடியோவோட வேலையே. அவன் அத பண்ணிட்டு 5 லைக் வந்துச்சுன்னா, சூப்பர் நான் வந்து டான்ஸ் ஆடுறேன். ஏதோ ஒரு நடந்து ரொம்ப நாள் ஆச்சு இது. பெருசா வந்து நான் டான்ஸ் ஆடுறேங்கிற மாரி போடுவான். இந்த கன்டென்ட்ட எடுத்து Redditல வந்து ஷேர் பண்றானுங்க. Reddit வந்துட்டு நீங்க நெனைக்கிற மாரி Reddit வந்து ஒரு சின்ன ஒரு மீடியம் கிடையாது. அது ஒரு பயங்கரமான மீடியம். ஸோ அது வந்து எக்கச்சக்கமான ட்ரெண்ட வந்து கிரியேட் பண்ற மீடியம். நீங்க Facebookல இருக்க நம்ம இந்திய ஆட்களுக்கு வந்து Redditட பத்தி பெருசா தெரிஞ்சிருக்காது. பட் Reddit வந்துட்டு ஒரு பயங்கரமான மீடியம். ஸோ Redditல எடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தன். இந்த மாரி இந்த ஆளு இந்த பையனுக்கு லைக்க போடுன்னு சொல்லிட்டு. ஓவர் த நைட் அந்த பையனுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் லைக்ஸ் கிட்ட போயிருச்சு. அந்த 1 லைக் கிட்டோட சேனல் வந்துட்டு 1 மில்லியன் வியூஸ் அந்த வைரல் வீடியோ ஆயிருச்சு. அவனுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன பண்றான், எது பண்றாங்கிறத யாரும் விசிட் பண்ணல. பட் வந்துட்டு நீங்க எது வந்துட்டு உங்களுக்கு வைரல் ஆகும்னு தெரியல. ஜிபி முத்து வந்து டிக்டாக்ல வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால வைரல் ஆனாரு அப்படிங்கிறது தாண்டி வந்துட்டு, அந்த மாரி கன்டென்ட் வந்துட்டு அம் ஓகே பண்ணிடலாமே. இது என்ன ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ஆயிற போகுது? அப்படின்னு வந்துட்டு நம்ம போட்டு விட்டுருவோம். அது மாரி அவன் போட்டு விடுறது, லைக் போடுறது, சப்ஸ்கிரைப் பண்றது வந்துட்டு ஒரு பயங்கர ரீச் ஆகுது. இத தவிர்த்து வந்துட்டு பயங்கரமா ஹை குவாலிட்டி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹை குவாலிட்டி கேமரா வச்சு விளாக் போட்டுட்டு இருப்பாங்க உட்காந்து. இன்னைக்கு டேல நான் அத பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பயங்கர கிளாரிட்டியா இருக்கு. அவங்களோட வியூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சப்பத்தனமா ஒரு 1000 கூட தாண்டாது. அவன் அந்த கேமராவ வச்சு பண்றது செலவு விட ஜாஸ்தியாகும். அது பயங்கரமா போடுவான். பட் ஜிபி முத்து வந்துட்டு 2 சமாதிக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு சுடுகாட்டுல உட்காந்து ஒரு வீடியோ போட்டானா என்னன்னு தெரியல அந்த ஆளு. அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ நடுவுல உட்காந்துக்கிட்டு இந்த மாரி ஹெட்ஃபோன மாட்டிக்கிட்டு பேசுறது வந்துட்டு பயங்கர ரீச் ஆகும். ஸோ அ இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ YouTube வந்துட்டு உங்கள மானிட்டரியா அடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. நீங்க ஆல்ரெடி அடிக்ஷன்ல இருக்கீங்க. நீங்க இன்னும் அடிக்ஷன்ல போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது 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 இத வந்து நான் வந்துட்டு இதனால சைக்காலஜிக்கலா உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னா வந்துட்டு, யூ ஆர் கம்பீட்டிங் வித் த ஹோல் வேர்ல்டுங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. YouTubeல வந்து நான் அதுவும் ஹோல் வேர்ல்டோட வந்து வேர்ல்டு வித் லாட் ஆஃப் சான்ஸஸ். இப்ப நான் சொன்ன மாரி வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க கம்பீட் பண்றீங்க. ஒரு சேனல் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு வேணா ஒரு சின்ன சேனலாவும், நீங்க வந்துட்டு பல கனவுகளோடையும் ஒரு மணி மேக்கிங்க்காக போறதாவோ, உங்க ஐடியாவ ஷேர் பண்றதுக்காக சேனலாவோ மாறும். மாறதா நீங்க சிம்பிளான சேனலா இருந்துச்சு நீங்க நகரலாம். ஆடியன்ஸா பார்க்குறவங்க வந்து லைக் போடுறோம், ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம். அது சிம்பிளா நினைக்கலாம். ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேர்ல்டு மார்க்கெட்ல போய் நீங்க வேர்ல்டுக்கு குளோபலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல போய் நீங்க உட்கார்றீங்க. நீங்க ஓப்பன் பண்ற ஒரு YouTube அக்கவுண்ட் ஒரு குளோபல் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல உங்கள வந்துட்டு ஒரு பிளேஸ் பண்ணுது ஒரு ஆளா. ஓகேங்களா? PewDiePie நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். PewDiePie வந்துட்டு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சப்ஸ்கிரைப்டு சேனல் இன் யூடியூப். அண்ட் அவன் வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இப்போ டி சீரிஸோட சண்டை போட்டுட்டு இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அவருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓவர் கம் பண்றாய்ங்க. அப்புறம் இப்போ வந்து கோகோ மில்லன் கிட்ஸ் சேனல் வந்துட்டு பயங்கரமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ரைம்ஸ் சேனல். ஸோ அவங்களோட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ PewDiePie வந்துட்டு கேமிங்கா ஒரு கேமிங் கமெண்டரா ஸ்டார்ட் பண்ணது கரியர் வந்து இதோட டெவலப் ஆயிட்டு வந்துட்டு லிவாய்ன்னு ஒரு ஷோ பண்ணுவாரு. ஸோ கன்டென்ட் புதுசா வந்து இன்வென்ட் பண்ணி வந்து குடுத்துருக்காங்க. Redditல வந்துட்டு அவர் போடுற மீம்ஸ். ஃபிளிப்ல வந்துட்டு யூஎஃப்ஓன்னு வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ராவஸ் பண்ணுவாரு. அது லுவாயோட தமிழ் வெர்ஷன் தான். ஸோ அது கிட்டத்தட்ட அது மாரி தான் இருக்கும். ஸோ அது மாரி ஷேர் பண்றது, இது மாரி டெவலப் ஆயிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாரி இப்போ வந்து ஒரு குக் பண்ற மாரி நான் ஒரு ஒரு விஜய் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா, என்னோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, PewDiePie. அவன் அங்க இருக்கான். ஸோ அவ்வளோ ஒரு இன்டென்ஸான மார்க்கெட் அது. நம்ம பார்க்கும்போது வந்துட்டு சாதாரணமா நெனைக்கிறோம். ஸோ இப்படி ஒரு மார்க்கெட்ல போய் நம்ம விழும்போது வந்துட்டு, ஆல்ரெடி இருக்க அடிக்ஷனுக்கும் சேரும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளாலே தாழ்த்திக்கிறோம். என்னடா நான் போடுற வீடியோலாம் ரீச்சே ஆக மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு, எத்தனையோ யூடியூபர்ஸ் வந்துட்டு அதாவது வந்துட்டு என் கன்டென்ட் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் போறவங்க வந்துட்டு, மனசார வந்து யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு 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 டோன் டவுன் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு தலைய அமுக்கிறீங்க. ஓகேங்களா? ச்சே என்னப்பா! அ அது என்னமோ வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இது மாரி. அது நடந்தா தான் லைஃப்ல நடக்குற மாரி. ஆனா இந்த இவ்வளோ பெரிய மார்க்கெட்ல கம்பீட் பண்றோங்கிற ஒரு மைண்ட் செட்டே மறந்தது. ஏன்னா வந்துட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிம்பிள் இல்ல. எப்போ வந்துட்டு இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா அடிக்ஷன்னு, மோகம்னு ஒரு ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? எல்லாரும் நான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆறேன்னு சொல்லிட்டு 2006, 2007, 2008க்கு அப்புறமேட்டுக்கு ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு.
ஸோ அது வந்ததுக்கப்புறமேட்டு யூடியூப் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா பிளாட்ஃபார்ம் வருது. டெவின்னு ஒரு பெரிய ஒரு கேமராமேன் இருந்தான். அவரை மாதிரி நான் ஆகணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேமராமேன் ட்ரை பண்ணான். யூடியூப் சேனல் ஆரம்பித்தான். ஆனால் பெருசாக போகல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு வந்து என்னடா எதுவும் போகலன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஆஃபீஸில் ஒரு 100 பேரோட நான் வந்து ப்ரமோஷனுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வந்து யூடியூப் வந்து நான் நினச்சிட்டு உள்ளே போகிறே தப்பு. அதுவும் நான் ஆல்ரெடி வந்துட்டு இண்டிவிஜுவல் கிரைசிஸில் இருக்கிற ஒரு ஆள் நான் உள்ளே போய் உட்காறேன், நான் சம்பாதிக்கணும்னு போகும்போது இன்னும் ரொம்ப தப்பாக தான் போகும். ஸோ தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டில் போகாதீங்க. யூடியூப் வந்து எனக்கு வேறு வழி இல்லை, யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து நீங்கள் கிடையாது. அது போல் புரிஞ்சுங்க. என்னடா அவன் வந்துட்டு இப்படி சட்டையாக பேசிட்டான்னு நினைக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை வந்து நான் வந்து பிரதிபலிக்கிற சேனல் எனக்கு காசு தருது. அதுக்காக அங்கே போகிறீங்க. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது மீன்ஸும் நீங்கள் வச்சுக்கங்க. அதான் அது சொல்லுவாங்க தெரியுமா? சினிமாவில் நீங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது. உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப் வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பி இருக்கணுன்றது மாதிரி நீங்கள் யூடியூப் உங்களுக்கு வந்து ஒரு பிளான் பி இருக்கணும். இப்போ முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் இருக்குது. சில பேர் வந்துட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு பார்ட் டைம் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி குட் திங். அவங்களுக்கும் சில பேருக்கு பயங்கரமாக ரீச் இருக்குது, சில பேருக்கு ரீச் ஆகலை அதை பற்றி. ஸோ சில பேர் குவிட் பண்ணிவிட்டு வந்துட்டு யூடியூப் சேனலில் வந்து கண்டினியூ பண்ணுற அளவுக்கு கூட வந்துட்டு சம்பாதிக்கிறாங்கன்றது வந்துட்டு நம்ம பார்க்க முடியும் கண் கூட. ஸோ இப்படியும் சில விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. பிரச்சனைனா வந்து நீங்கள் எந்த பக்கெட்டில் போய் விழுறீங்கிறது உங்கள் கையில் கிடையாது. அது உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு சான்சஸ் கையில் தான் இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தன் பார்த்து அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் போட்டால் தான் உண்டு. நீங்கள் வந்து பெருமையாக ஷேர் பண்ணிங்க திஸ் வீடியோ கிராஸ்ட் 1 மில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நார்சிசம் நோக்கி இந்த சொசைட்டி நகர்ந்துட்டு இருக்கு. என்னதான் வந்து இது யூடியூப் பற்றி, ஃபினான்ஷியலை பற்றி, கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட் பற்றி நான் பேசினாலும் சைக்கலாஜிக்கலாக, ஃபிலாசபிக்கலாக நார்சிஸ்ட் சொசைட்டியாக தான் நம்ம மாறிட்டு இருக்கோம். நான் போடுற ஃபோட்டோக்கு வந்துட்டு எனக்கு வந்து லைக் வரணுன்ற எதிர்பார்ப்பு தான் நான் போடுற வீடியோக்கு வந்து யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வரணும் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கு. அது வந்து பணம் வரல, பணம் வருது சேர்ந்து வருதுன்னு தெரிஞ்சவொடனே இன்னும் டபுள் ஆம்பிளிஃபை ஆகி உங்களுக்கு வந்துட்டு உங்களை நோக்கி திரும்பி வருது. எரியப்பட்ட பந்து வந்து டபுள் த அமௌண்ட் ஃபோர்ஸாக வந்து உங்கள் மேலே வந்து படுற மாதிரி படுது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து பேசிக்காக யூடியூபோடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். சரி, யூடியூப்ல இவ்வளோ பிரச்சனை இருக்கே, யூடியூப் எல்லாம் இவ்வளோ மோசமா, யூடியூப்னால இப்படி போயிருதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பியூட்டி இருக்குது. யூடியூப் வந்துட்டு சப்ஜெக்டிவ் தான். யூடியூபே ஒரு சப்ஜெக்டிவான மேட்டராக தான் நான் பார்க்குறேன். யூடியூப் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டை வந்து மாற்றிருக்கு. யூடியூப்பில் நான் ஒரு சில சேனல் சொல்கிறேன் ஓகேங்களா. மைக்கேல் ஃப்ரான்சிஸ்னு ஒரு சேனல் ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா. நான் பேர் முதல்ல சொல்லுவேன், அப்போலாம் யார் யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். அப்புறமேட்டுக்கு வந்துட்டு வேற ஒருத்தர் ஒரு பேர் மறந்து போச்சு, அவர் சொல்கிறேன். இவங்கெல்லாம் யாருன்னா மைக்கேல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மாஃபியா மெம்பர். முன்னாடி மாஃபியாவில் இருந்த ஒரு ஆள். இன்னொருத்தர் நான் ஒரு பேர் மறந்துட்டேன். சேனல் பேர் கிடைச்சா உங்களுக்கு நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன் அடுத்த பாட்காஸ்ட்டில். அவர் பேர் சுத்தம் ஞாபகம் இல்ல. பட் அவர் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அவருடைய கண்டென்ட்ஸை ஃபாலோ பண்ணுறேன். அவர் தான் ஜெயிலில் 15 வருஷம் பேங்க் ராபரி பண்ணிட்டு ஜெயிலில் 15 வருஷம் உள்ளே இருந்த ஒரு மனுஷன். வெளியே வந்துட்டு தான் ஜெயில் அனுபவங்களை வந்துட்டு யூடியூப்ல விளாகாக போட்டுருக்காரு. எங்களை அந்த காலத்தில் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கே நீங்கள் ஜெயிலில் பணக்காரனாக இருந்தால் புக் பப்ளிஷ் பண்ண முடியும் ஓகேங்களா இல்லையா. ஸோ இது மாதிரி ஏழைங்களுக்கு முடியாது. பட் யூடியூப் வந்ததுக்கு பண்ணிட்டு அவர் ஷேர் பண்ணி போடுறாரு. ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க தெரியுமா. தன்னுடைய வாழ்க்கை இப்போ அவருக்கு வேலை கிடைக்காது வெளியில் பெருசாக. மிஞ்சி போனால் ஒரு மெக்கானிக் ஒர்க் அவர் செய்யலாம், சாதாரண சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். இந்த மாஃபியாவில் இருந்த மனுஷனுக்கு வந்துட்டு என்ன பெருசாக ஆல்ரெடி அவங்க வந்து போலீஸ் துரத்திட்டு இருக்கோம், அவரை நம்பி பெருசாக வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இந்த யூடியூப்பை யூஸ் பண்ணி அதில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்களுக்கு இதை லாஸ்ட் சோர்ஸாக மாறுது, ரீஹபிலிட்டேஷன் சென்டராக மாறுது இந்த யூடியூப் ஒரு வகையில். அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை வந்துட்டு ஒரு சோஷியல் கமெண்ட்ரியாக வந்து மாற்றுறாங்க. ஸோ இப்படி இருந்துச்சு, நான் ஜெயிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஒரு படம் பார்க்கும்போது 10 கமெண்ட் பாஸ் பண்ணுவோம், என்னன்னா இப்படி பண்ண சொல்லுது. ஒருத்தர் வந்து ஆசிஸ் மேன் ரிவ்யூ வந்து அவர் வந்து அதை வந்துட்டு கமெண்ட்ரியாக மாற்றி வீடியோ போடுறாரு ஓகேங்களா இல்லையா. ஸோ அவருக்கு வந்துட்டு வேறு வேலை இருக்குமா இல்லையாங்கிறது தெரியவே தெரியாது. பட் இந்த மாதிரி ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷனிட்டி கொடுக்குது ஓகேங்களா. என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் பண்ண தப்புலேருந்து மீண்டு வரதுக்கான வழி கிடையாது, எனக்கு பணம் சம்பாதிக்கிற சமூகம் உதவலைன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு பயங்கரமான திருடன், தமிழ்நாடு திருடனுக்கு வேலை தர மாட்டாங்க, இப்போ பேப்பரில் உங்கள் பேர்லாம் வந்துருச்சு, கேவலப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிங்க உதாரணம். ஆனால் நீங்கள் வந்து வாலி மாதிரி வாழ்க்கை மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த யூடியூப் மீடியம் வந்து உங்களுக்கு வந்து உதவும், கை கொடுக்கும் ஒரு வகையில். நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து போடலாம். விவசாயிகளுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இப்போ குக்கிங் சேனல் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? குக்கிங் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ப்ரொஃபஷன் தான் குறிப்பிட்ட இடங்களில். ஓவர் ரேட்டடாகவும் இருக்குது. பெரிய பெரிய செஃப்புங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்றதெல்லாம் விட்டுருங்க. உள்ளுக்குள்ள இப்போ வந்து இந்த சொல்கிறது வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரிலாம் இப்போ என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் வந்து ரீகால் பண்ணி பாருங்களேன். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங் ஃபேக்டராக மாறுறத விட வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய சம்பாத்தியம் எனக்கு பத்தலை, இதில் பண்ணுறதுனால வருதுன்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறதுங்கிறது மாறுது. ஸோ அப்படி சிலது நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா இல்லையா.
இவங்கெல்லாம் வந்துட்டு தொன்று தொட்டு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து அடுத்த பிளாட்ஃபார்ம் கொண்டு போறாங்க. இப்ப வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் வந்து பிட்ச் பண்றாரு விஜய் டிவில. நான் வந்துட்டு வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி வந்து ரன் பண்ணலாம்னு இருக்கேன். உங்க சேனல்ல வந்து எனக்கு ஷோக்கு ஸ்லாட் குடுங்கன்னா, ஒருத்தன் குடுக்க மாட்டான். இப்போ வந்து கூப்பிட்டு நீங்க பண்ணுங்கன்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா, காரணம் அது யூடியூப். ஸோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டரா மாறுது. ஒரு மண்டி மாரி. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் லா வந்து பேசுறோம்ல, அது மாரி எடுத்துக்க ஒரு மண்டி மாரி இயங்குது யூடியூப் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஆனா, ஒரு 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 அட்டென்ஷன் சீக்கிங்கு அட்டென்ஷன் சீக்கிங்ன்னு சொல்லலாம். அட்டென்ஷன் சீக்கிங்கும், ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் நேச்சர வந்து தேடுறேன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஆட்கள் வந்துட்டு யூடியூப் வரும்போது, அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு விஷமா தான் மாறுது. ட்ரக் அடிக்ஷன் ஒரு விஷமா அடிக்ஷனா மாறுது. பிரிஸ்கிரைப்ட் ட்ரக், அன்பிரிஸ்கிரைப்ட் ட்ரக். மாரிஜுவானா வந்து நீங்க வந்து ஸ்மோக் பண்ணா உங்களுக்கு உங்களுக்கு அ டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்ப யுஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டோசேஜ் நீங்க எடுத்துட்டா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது குடுக்கறதுக்கும், நீங்களே அடிக்ஷன் ஆகுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது 2 டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு நான் இங்க பார்க்குறேன். யூடியூப் பொறுத்தவரைக்கும். யூடியூப வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை இயங்குதா? அப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க 2 கேள்வி நீங்க கேட்டுக்கணும். ஓகேங்களா? 1 நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப் வந்தேனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது வந்துட்டு, இல்ல என்னுடைய கருத்த வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கு நான் யூடியூப் வந்தேனா? அப்படிங்கணும். 3வது வந்துட்டு, யூடியூப் வந்துட்டு ஒரு நார்மலான சோசியல் மீடியாவா? அப்படிங்கிற 3 கேள்வி நீங்க கேட்டுக்கணும். ஓகேங்களா இல்லையா? ஸோ 24 ஹவர்ஸ் வந்து நான் வந்துட்டு என் டைம் வந்து நான் ஃபோன்லயே ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த டயத்துலேருந்து எனக்கு பணம் வந்தா தான் அந்த டைம் வந்து வேல்யூ. டைம் இஸ் ஈக்குவல் டூ மணின்னு நம்ம வந்து சொல்றது வந்துட்டு, அ எனக்கு பிடிக்காத ஒரு கேவலமான வெர்ஸா இருந்தாலும், அதான் உண்மை. சொசைட்டி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் நீங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைவி ஆகட்டும், உங்களுடைய தந்தை ஆகட்டும், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் அத எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு, யூடியூப் வந்து என்னுடைய வந்துட்டு ஒரு சோர்ஸ் இன்கம்மா நான் வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு சரியா? அப்படிங்கிறத நீங்க வந்து கேள்விக்கு எழுப்பிக்கிட்டே ஆகணும். இல்ல நான் சோர்ஸ் இன்கம்மா தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு வந்துட்டு நினைச்சீங்கன்னா, ஓகே. யூ ஹேவ் டூ புட் லாட் ஆஃப் எஃபோர்ட் ஃபார் இட். ஓகேங்களா? டிப்ரஷனுக்கு உங்கள நீங்க வந்து போகாம பார்த்துக்கிறதுக்கு உண்டான வழிகள நீங்க வந்து செஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா வந்துட்டு நீங்க சொன்ன மாரி நீங்க ஒரு பெரிய குளோபல் மார்க்கெட்ல வந்து நீங்க போட்டி போடுறீங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து நீங்க வந்து உங்க மைண்ட செட் பண்ணிக்கங்க. ரெகக்னிஷன் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. 2வது வந்துட்டு அம் சி அவன் வீடியோ பார்த்துட்டு கீழ வந்து கமெண்ட்ஸ் போடுறது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு என்ஜாய்மென்ட்டா இருக்கலாம். ஸோ போறது, வருது, போகுது அப்படின்ற மாரி இருக்கலாம். பட் உங்கள பொறுத்தவரைக்கும் லைஃப் எனக்கு இதான் லைஃப்ன்னு நீங்க நெனச்சிட்டீங்கன்னா, யூ ஆர் லூசிங் யுவர் லைஃப் ஒரு வகையில. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது யூடியூப பொறுத்தவரைக்கும். ஸோ பி கேர்ஃபுல் ஹவ் யூ ஹேண்டில் யுவர் யூடியூப். ஸோ அ நீங்க உள்ள போன உடனே வந்துட்டு நீங்க வந்துட்டு ரீச் ஒரு டைம் சில பேர் டைம் என்னதான் மாங்கு மாங்குன்னு நீங்க வந்து தள்ளினாலும் கன்டென்ட் ரீச் ஆவாது. சில பேர் கன்டென்ட் குடுக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சே என் ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்களோட கன்டென்ட்லாம் அவ்வளோ நல்லாவே இருக்காது. அதனால அவங்களுக்கு ரீச் இல்ல. உண்ம அதுதான். ஓகேங்களா? சில பேர் வந்துட்டு பயங்கரமா ரீச் இருக்குன்னா, அவங்க கன்டென்ட் நல்லா இருக்கு. ஒரு 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 கூட்டு சொசைட்டிக்கு வந்துட்டு புடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலா அந்த என் ஃப்ரெண்டோட சேனல்ஸ்ல வர கன்டென்ட் எனக்கு புடிக்கும். ஏன்னா, எனக்கு அவனுக்கும் ஒரு சிங்க் இருக்கனால வந்து எனக்கு அவனுக்கும் அந்த கன்டென்ட் புடிக்குது. ஸோ அத நான் ஃபாலோ பண்றேன். இதுதான் எல்லாருக்கும் புடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து ஒருத்தர் சப்ஜெக்டிவ்னு சொன்ன மாரி சப்ஜெக்டிவா மாறும். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ உங்களுடைய அடிக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு இப்படி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்குங்கிறத வந்து நீங்க வந்து அடிக்கோடிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தட்ஸ் த பாட்டம் லைன். நீங்க அத ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் சர்வே பண்ண முடியும். சரி யூடியூபர்ஸ் மட்டும் தான் பிரச்சனை இருக்கா? அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ஸ்ல இவங்களாவது வந்து மானிட்டரி சார்ந்து இயங்குறாங்க. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் மானிட்டரியே இல்லாம வந்துட்டு என்னுடைய போஸ்ட்க்கு லைக் வேணும் அப்படிங்கிற இயங்குறவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஏதோ சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க ஏதோ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. லைஃப்ல ஏதோ ஓடுது. இல்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க லைஃப்ல இருந்து. இண்டிவிஜுவலிஸ்டிக் கிரைசிஸ்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து அது சோசியல் மீடியால இருக்கிற மத்த மீடியம் வந்து யூஸ் பண்றாங்க பிளாட்ஃபார்ம்ஸ. பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கை ஓடுது. ஸோ அத வந்துட்டு அவங்கள விட்டுருங்க. அவங்க கணக்குல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து இன்னும் கஷ்டமான நிலையில இருக்காங்க. நீங்க வந்து நான் மானிட்டரி சம்பாதிக்கணும்னு நீங்க உள்ள வந்துடுறீங்க. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சலாம் மச்சான் அப்படின்னு வந்து உங்க ஃப்ரெண்ட் உங்கள கூப்பிடுறான்னா, நான் சொன்ன அந்த 3 கேள்வி அவன கேட்டுக்கங்க. ஒய் யூ வான்ட் ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்? அகைன் செய். ஒய் யூ வான்ட் டூ ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்? அம் ஆர் யூ வில்லிங் டூ சாக்ரிஃபைஸ் யுவர் என்ன சொல்றது கைட்லைன்ஸ் டு கெட் த மனி ஃப்ரம் த சேனல்? அண்ட் யூ ஆர் கம்பீட்டிங் வித் யுவர் ஆர் யூ அவேர் தட் யூ ஆர் கம்பீட்டிங் வித் இன்டர்நேஷனல் மார்க்கெட்? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் பண்ண முடியும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகமா ரியாக்ஷன் சேனல்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, தமிழ் இப்ப வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ல அமெரிக்கன் யூடியூபர்ஸ், யூரோப்பியன் யூடியூபர்ஸ் உடைய மார்க்கெட் வந்து எவ்வளோ வந்து சஃபைஸ்டா, கம்ப்ரஸ்டா ஆயிருச்சுன்னா, அடிச்சுக்கிறாய்ங்க. அடிச்சுட்டு உருள்றாய்ங்க. ஆயிருச்சுன்னா, தமிழ் சினிமாக்கள் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சுக்கிறாய்ங்க. அது இப்போ ஒரு மார்க்கெட்டா மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜாபி கோகைன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா வந்து தமிழ் சினிமால வரக்கூடிய சீன்ஸ் அவரு ஸ்டண்ட் பெர்சன். ஜாபி கோகைன்னு சர்ச் பண்ணா தெரியும். அவர் தான் ரொம்ப நாளா தமிழ் சினிமா தமிழ் சவுத் இந்தியன் சினிமாவ வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு.
திடீர்னு பார்த்தா எக்கச்சக்கமா வந்துருச்சு. என்னென்னமோ யார் யாரோ வந்து உள்ள வந்து எவன பார்த்தாலும் YouTubeல வந்துட்டு யுஎஸ்காரன் வந்து தமிழ் சினிமா வந்து ரியாக்ட் பண்றான். அது என்னது அவர் ஸ்டூபிட் ரியாக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கும் அந்த ஆளுங்கள. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு பயங்கரமா கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தமிழ் நம்ம ஆட்கள் உடனே போயிட்டு வந்து, "ஏய் இந்த படத்த பத்தி பேசு." இவனே எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிஸ்ல இருக்கிறான் பண்ண. அவன்ட்ட போயிட்டு வந்துட்டு வேகமா வந்துட்டு போய் விழுகுறது. ஸோ அது அது அவங்க மார்க்கெட்ட அவங்க ரன் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அங்க கம்ப்ரஸ்ட் ஆயிருச்சு. இந்த YouTubeல வந்து கன்டென்ட் புதுசா குடுக்குறதுக்கு ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா இல்லடான்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்களே விரல் விட்டு எண்ணுங்களேன். புதுசா வந்த சேனல தான் நீங்க பெருசா ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுங்க. இருக்க வாய்ப்பே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏற்கனவே நீங்க பார்த்த சேனல்ஸ் தான் வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. கன்டென்ட்ஸும் நீங்க பார்த்த கன்டென்ட்ஸ் தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன் சேனல்ஸ் வந்துட்டு எப்படி மாறுதுன்னா வந்துட்டு, இப்போ வாட்ச் மோஜோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட்ச் மோஜோ வந்து லிஸ்டட் சேனல் லிஸ்ட் பண்ணுவானுங்க. லிஸ்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அவங்க தான் அதுக்கு வந்துட்டு ஒரு பயோனியரிங் சேனல். அதுக்கு அத ஃபாலோ பண்ணி வந்துட்டு எக்கச்சக்க சேனல்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணாலும் வாட்ச் மோஜோ வந்து நீங்க பீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஒரிஜினல் கான்டென்ட். ஓகேங்களா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன ஃபைன் ப்ரோஸ் ரியாக்ஷன் இருக்கும். அவங்க எவ்வளோ தூரத்துக்கு போனாங்கன்னா, இந்த ரியாக்ஷன் வச்சு யூடியூப் பண்ற சேனல்ஸ் எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு வந்து நீங்க பணம் தரணுன்ற அளவுக்கு கேஸ் போடுற அளவுக்கு போனாய்ங்க. ச ஆல்ரெடி ரியாக்ஷன் அதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு, வயசானவங்க, இளமைக்காரர்கள் அவங்க ரியாக்ட் பண்றது வந்துட்டு இவைங்க வீடியோ எடுத்து போடுவானுங்க. ஏதாவது ஒரு வீடியோவோ, ஏதோ ஒரு கேமோ வந்து விளையாட விட்டுட்டு, நீங்க உங்க ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ற மாரி இருக்கும். யாரோ ரேண்டம் சாம்பிளிங் எடுத்து. ஸோ ஃபைன் ப்ரோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாய்ங்க அப்பவே. ஸோ அதுக்கப்புறம் ரியாக்ட்ங்கிற சேனல் நெறைய உருவாகணும்னா எங்களுக்கு வந்து நீங்க வந்து காப்பி ரைட்ஸ் குடுங்கன்னு சொல்றாங்க. எலன் ஷோன்னு ஒரு ஷோ நான் சொல்றதெல்லாம் நெறைய நேம் த்ரோயிங்ஸ். எலன் ஷோல வந்துட்டு அந்த இத காப்பி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் ப்ரோஸ் வந்துட்டு எலன் ஷோவ நீங்க ஸ்டார்ம் பண்ணுங்க. அத வந்து பிரச்சனை பண்ணுங்க எலன் ஷோவோடன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணானுங்க. அதெல்லாம் அப்ப நடந்துச்சு. நான் யூடியூப் உள்ள நான் சொல்றது இதெல்லாம் நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். ஸோ அப்ப நடந்த விஷயங்கள். ஸோ இப்படிதான் வந்துட்டு யூடியூப்ல வந்து காம்படிஷன் இருக்கு. அடிச்சுக்கிட்டு விழுகுறானுங்க. ஸோ யூடியூப்குள்ள போம்போதே வந்துட்டு என் மைண்ட் செட்ல வந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறேங்கிற மைண்ட் செட்ல போனீங்கன்னா, இட்ஸ் நாட் இட் இஸ் அ குட் மீடியம் ஃபார் யூ அன்லெஸ் அன்டில் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் அ லாட். நீங்க ஒரு 10 கிளிக் பைட் போடணும். கேவலமான கேப்ஷன் வைக்கணும். ஓகேங்களா? மெகா சீரியல் கமெண்ட் குடுக்குறானுங்க பசங்க. இப்ப நான் பாட்காஸ்ட் பண்ற மாரி உட்காந்துட்டு பசங்க உட்காந்துக்கிட்டு மெகா சீரியல் இன்னைக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பாரதி வந்துட்டு கண்ணம்மாவ பலார்ன்னு அரைஞ்சிடுறாரு. கண்ணம்மாக்கு வந்துட்டு ஒரே வலி அப்படின்னு தான் கமெண்ட் குடுத்து ஒரு ஒரு எபிசோடு இன்னைக்கு பாரதி கண்ணம்மாவோட ஒரு எபிசோடு வந்துட்டு லான்ச் ஆச்சுன்னா, அது முடிஞ்சு 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஒரு 30 வீடியோஸ் வந்துட்டு YouTubeல வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. எவனோ ஒருத்தன் வந்துட்டு கமெண்ட் குடுத்துட்டு இருக்கான். நம்ம ஆட்களும் வந்துட்டு ஒண்ணும் இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு வீட்ல இருக்கிற ஆட்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கன்டென்ட் கிரைசிஸ் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற யூடியூப் மார்க்கெட் வந்து எனக்கு வந்து மணி மேக்கிங்கா மாறுதா? அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டு ஆவணும். கொஸ்டின் பண்ணாம நீங்க உள்ள போனீங்கன்னா, இட்ஸ் எ வெரி டஃப் ப்ராஜெக்ட் ஃபார் யூ. நான் பாட்காஸ்ட் பண்றதுனால நான் வந்து பெருசா பேசல. பாட்காஸ்ட் இஸ் பிகமிங் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மீடியம். Spotifyலாம் பே பண்றது கிடையாது. பாட்காஸ்ட் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. நான் வந்து பேசுறதுனால வந்து எனக்கு பணம் தருது. நான் வந்து அடிக்டட் அப்படின்றது நீங்க நெனச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. Spotify வந்து பணம் தர்றது கிடையாது. Spotify என்டோர்ஸ் பண்ணும். நீங்க உங்க பாட்காஸ்ட் வந்து நெறைய ரீச் ஆயிருச்சு. நெறைய பேர் கேட்கறாங்கன்னா, Spotifyயே உங்க பாட்காஸ்ட் வந்து என்டோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் நீங்க வந்து பண பரிவர்த்தனைக்கான ஆப்ஷனுக்கே போறீங்க. அதுக்கு நீங்க வந்து 1 மில்லியன் பிளேஸ்க்கு மேல போயாகணும். கிட்டத்தட்ட அப்படின்னு நெனைக்கிறேன். அதுவரைக்கும் ஆனா இப்ப Spotify உங்களுக்கு பே பண்றது கிடையாது. ஓகேங்களா? பட் ஆப்பிள் பாட்காஸ்ட் வந்து பே பண்றானுங்கன்ற மாரி கேள்விப்பட்டேன். பட் தெரியல. ஸோ பாட்காஸ்ட் இஸ் பிகமிங் எ நியூ மீடியம் ஃபார் இட். யூடியூப்லயே நெறைய பாட்காஸ்ட் சேனல்ஸ் வருது. ஓகேங்களா? ஜோ ரேகன் ஷோஸ் கேட்டீங்கன்னா, ஜோ ரேகன் வந்து ஒரு பாட்காஸ்டர். அவர் ரேடியோ காலத்துலேருந்து உள்ள இருக்கிற ஆளு. அவர் வந்துட்டு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா வந்து ரன் பண்ணுவாரு. ஸோ எக்கச்சக்க யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. தமிழ்ல வந்து எக்கச்சக்கமா யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ஓகேங்களா இல்லையா? நான் பார்க்க ஆரம்பிச்சது டெம்பிள் மக்கீஸ் தான் ரொம்ப நாளா நான் பார்த்துட்டு இருக்க சேனல். யூடியூப் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்ல பெருசா அதாவது தமிழ்ல யூடியூப் சேனல்ஸ் இருந்தாலுமே, இந்த பிகைன் விச் இந்தியா கிளிட்ஸ் கூட கம்பீட் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் சேனல் டெம்பிள் மக்கீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ எக்கச்சக்கமா பிளிப் இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு இது அடல்ட் சேனல்ஸ் எல்லாமே. அடல்ட் கன்டென்ட் ப்ளஸ் சோஷியல் கமெண்ட்ரி சொல்ற கான்டென்ட்ஸ் இருக்கு. அப்புறம் எம்ஜிஆர் மிஸ்டர் மதன் கௌரி இருக்காரு. செகண்ட் ஷோ இருக்காங்க. ரஹ்மானோட செகண்ட் ஷோ இருக்கு. செகண்ட் ஷோ இது மாதிரி யூடியூப் சேனல்ஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் அபவுட் யுவர் கன்டென்ட். இன்னொன்னு வந்து யூடியூப் சேனல்ஸோடைய கன்டென்ட் ஆல்கிரிதம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுவும் எமோஷனல் பேஸ்ட் தான் வந்துட்டு. இப்போ ஒரு லெஃப்ட் விங் பேஸ்ட் பெர்சன் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாருன்னா, அதுக்கு ஆப்வியஸ்லி லெஃப்ட் விங்கோடைய சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும். ரைட் விங்க்கு இருக்காது. ஸோ ரைட் விங்க்கான மாரிதாஸ் ஆரம்பிக்கிறாருன்னா, மாரிதாஸ் இருக்கும். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சேனல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பேக்ரவுண்டுக்காக அவங்க ஆரம்பிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபண்ட் இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, இந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் பார்ட்டிஸ் வந்து பே பண்றாங்கன்றதெல்லாம் இருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்துல வந்து யூடியூப் வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் கிரைசிஸ்ல இருக்கு. நீங்க வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க நினைச்சு போனீங்கன்னா, நீங்க ஒரு முட்டாள். வேற வழி இல்ல சொல்லி தான் ஆகணும். நீங்க வந்து உங்கள வந்து இன்னும் கஷ்டப்படுத்திட்டு தான் போறீங்க. ஸோ ட்ரை டு ஹேவ் அ பிளான் பி வென் யூ ஆர் கோயிங் டு யூடியூப் சேனல்ஸ். ஓகேங்களா? யூடியூப் சேனல் நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா பண்ணுங்க. இதெல்லாம் என் அனுபவத்துல நான் சொல்றேன்.
இதில மாற்றுக்கருத்து உங்களுக்கு நெறைய பேருக்கு வரலாம். சீச்சீ அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்படிலாம் கிடையாது. யூடியூப் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான சொல்றேன். நான் யூடியூப்ல இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்த நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். அது உங்களுடைய எந்த 2 பாயிண்ட்ட வந்து டச் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது வந்து பாருங்க. நான் சொன்ன மாரி நீங்க வந்து தம் அடிக்கிறதுக்கு நான் காசு தரேன் அப்படின்னு வந்துட்டு ஒருத்தன் சொன்னான்னா, ஒண்ணு அ என்ன சொல்றது? அவன பொறமையில தட்டி தொரத்தி விடுங்க. நீ இல்லன்னா வந்துட்டு காச வாங்கிட்டு நீங்க நெறைய தம் அடிங்க. அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. நீங்க தம் அடிக்கலாம் மீண்டு வரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து அவன அடிச்சு அமுச்சுட்டு தான் முடியும். இல்ல நான் தம் அடிக்கவும் நான் கன்டின்யூ பண்ணணும், நான் காசு சம்பாதிக்கணும்னா, அடிச்சு விஜய் சொல்ற மாரி நாசமா போங்க. போங்க. அது மாரி தான் நான் சொல்லலாம். விஜய் சேதுபதி சொல்ற மாரி தான். எனக்கு கிட்டத்தட்ட வந்து பவானி சொல்ற மாரி தான். பவானி ஆயிருச்சு அவரு கேரக்டர் பேரு. ஸோ போங்க. நாசமா போங்க, போங்க. அது மாரி தான் உங்களுடைய யூடியூப் உடைய நிலைப்பாடுகள் இருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நீங்க வந்து மானிட்டரிலாம் தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கங்களேன், இந்த யூடியூப்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு நீங்க உங்க இண்டிவிஜுவாலிட்டிய வந்து நீங்க விக்கிறீங்கன்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது தப்பு கிடையாது. சொசைட்டி நார்ம்ஸ வந்து டிட்டர்மைன் பண்றது. ஸோ அத நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனால வந்து யூடியூப்லாம் வராதீங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. உங்களுடைய கருத்து சுதந்திரம். நீங்க வரலாம். வந்துட்டீங்கன்னா, இங்க இருக்கிற பிரச்சனைகள வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுறாதீங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொவைட் பண்றோம். கன்டென்ட்க்கு ரீச் இல்ல. உன் கன்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியா ரீச் ஆகும். நல்லா இல்லனாலும் ரீச் ஆகும். இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் சான்ஸஸ். அதனால வந்து நீங்க என்னுடைய காக்கைக்கு தன் குஞ்சு, பொன் குஞ்சுங்கிற மாரி என் கன்டென்ட் சூப்பரான கன்டென்ட் அப்படின்னு தான் இருக்கும். ஆனா வந்துட்டு வந்து பெருசா மத்தவங்களுக்கு வந்து பிடிபடாது. அகைன் ஐ அம் சேயிங் யூ ஆர் கம்பீட்டிங் வித் த குளோபல் மார்க்கெட். ஸோ அத ஞாபகம் வச்சுக்கங்க. யூடியூப் வந்து நீங்க வந்து சாதாரணமான ஒரு சோசியல் மீடியாவா நீங்க அணுகுறதுக்கான அ காலம் வந்து மாறி ரொம்ப நாள் ஆயிருச்சு. அது ஒரு கார்ப்பரேட் பிசினஸ். ஸோ அந்த பிசினஸ வந்து நீங்க பிசினஸ் மாரி தான் நீங்க டேக்கிள் பண்ணணும். ஸோ என் ஆஃபீஸ்ல போயிட்டு நான் இண்டிவிஜுவலா தான் இருப்பேன்னு சொல்ட்டு, என்னுடைய ஆஃபீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ மீறி நான் வந்து இயங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது வேலைய விட்டு தூக்கிருவானுங்க. ஸோ யூடியூபும் அப்படிதான் உங்கள புறந்தள்ளிரும். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க. கன்டென்ட்ஸ் குடுங்க. யூடியூப் எங்கள மாரி பார்க்குற ஆட்களுக்கு கன்டென்ட்ஸ் தேவைப்படுது. ஆல்ரெடி வாஸ்ட்டா கன்டென்ட் இருக்கு யூடியூப்லங்க. இருக்கிறத பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. இல்ல புது சேனலாங்கிற அளவுக்கு நான் யோசிச்சிருக்கேன் சில சமயம் வந்துட்டு. இதத்தடா எல்லாரும் எத்தடா எத்தன இந்த இட்டிஸ் பிரசாந்த் எடுத்துக்கங்களேன். அவர்லாம் ஃபர்ஸ்ட்டு அந்த அந்த ஆளு வந்து இப்ப 1008 பிரச்சனைகள் வந்தாலும் பிரசாந்த்க்கு 1008 பிரச்சனைகள் வந்து கேவலப்படுத்தினாலும், காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்றனாலும், அந்த ஆளு 1001 படம் வந்தபோது ரிவ்யூ போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லேப்டாப் வீடியோ வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு. அப்போலேருந்து அந்த ஆள நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பாருங்க எவ்வளோ சேனல் சினிமா ரிவ்யூ சேனல்ஸ் வந்துச்சு பாருங்க. சின்ன பசங்க வந்து விஜய் சேதுபதி அப்படிங்கிறான். பேசுறது அவன்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ சின்ன பையன வந்துட்டு இந்த ஏன் அவன் வேலை செய்யணும்னு நினைக்கிறானா? இல்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானா? இல்ல வந்துட்டு நான் வந்து YouTubeல வந்து வீடியோ போட்டா ஏன் இவ்வளோ சின்ன வயசுல வந்துட்டு இன்னசென்ஸ் இழந்துட்டு போறாங்களா? நான் சொல்ற ஒரு பாயிண்ட் நீங்க யோசிங்களேன். இப்ப இந்த ஒரு ஓப்பனே ஆகுது இந்த மைண்ட். ஜிபி முத்துவ லைக் பண்ற அதே கூட்டம் வந்துட்டு, ஆ இந்த மாரி இந்த சின்ன பசங்க வந்து சினிமா ரிவ்யூ பண்ற கூட்டத்த வந்து லைக் பண்ணுது. என்ன சமூகம் அப்படி இயங்குதுன்ற டவுட் எனக்கு வருது. ஜிபி முத்து இருக்க ரீச் ஆகுது இன்னசென்ஸ். இன்னசென்ஸ் அதாவது ஒரு ஒரு அடல்ட் வந்து நான் இன்னசென்ஸ் வெளிப்படுத்துறத வந்து ரசிக்கிற இதே கூட்டம் வந்துட்டு, ஒரு யங் சில்ட்ரன் வந்து புழுத்தி குழந்தைன்னு சொல்றாங்கல்ல. அவைங்க வந்துட்டு அடல்ட்னஸ் இன்னசென்ஸ் இழந்துட்டு, அடல்ட்னஸ் நோக்கி நகர்றதையும் லைக் பண்றாய்ங்க. அ சைல்ட் அண்ட் அ பேபி ஆர் அ இன்ஃபான்ட் வாட் இட் இட் ஹேஸ் டு பி இன்னசென்ட் ரைட் அப்படின்னு தான் இப்ப நம்ம ஒயர் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி இது 2வதுன்னே தெரியல. சின்ன வயசுலயே போயிட்டு அந்த ஒரு நான் சூப்பர் சிங்கர்ஸையும், இந்த டான்ஸ் ஷோஸையும் வந்து ரொம்ப வந்து கழுவுவேன். ஏன்னா வந்து இட்ஸ் பில்டிங் எ பிரஷர். அந்த ஆப் டெவலப்பிங் கம்பெனிஸ் வந்து பண்றாங்கல்ல, சின்ன பசங்கள வந்து நீங்க ஒயிட் ஹேட்ன்னு ஒரு ஆப் கம்பெனி சின்ன பசங்களுக்கு டெவலப்பர் சொல்லிக் குடுக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்கரேஜ் பண்ற அளவுக்கு வந்து சரியா பண்ணல. மானிட்டரிய நோக்கி நீங்க நகர்த்துறதுக்கு வந்து நீங்க ட்ரெயின் பண்றீங்க. ரோபோட்டிக் பர்சன்ஸ் உருவாக்குற மாரி, யூடியூப் சேனல்ல வந்து இந்த பசங்க உட்காந்துட்டு வந்துட்டு மாங்கு மாங்குன்னு வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு கமெண்ட் பண்றானுங்க. என்டோர்ஸ் பண்றானுங்க. அவைங்க போடுற வீடியோஸ்லாம் கடைசியில வந்துட்டு ரொம்ப பரிதாபமா நான் பார்க்கும்போது வந்துட்டு, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இந்த வயசுலயும் உன்ன நீயே வித்துக்கிறங்கிற அளவுக்கு எனக்கு யோசனையா இருக்கு. அது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது வந்துட்டு நான் வந்து சொல்றதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து வேற மாரி மாற்று கருத்து இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட். ஸோ சோசியல் மீடியா இஸ் நாட் யூடியூப். யூடியூப் இஸ் அ மீடியம். லேர்னிங் ஏர்னிங் மீடியம் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இதோட யூடியூப்ல நல்ல விஷயங்கள் நெறையா இருக்கு. எத்தனையோ வந்து இண்டிவிஜுவல் மியூசிஷியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்ப இந்த விஷ்ணு ராம்பரவர்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளா தெரியும் அவர Facebookல. அவர் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து எவ்வளோ பூம் பண்ணுச்சுன்னு தெரியும் எனக்கு. ஸோ அது மாரி இண்டிவிஜுவலான ஒரு கிட்டார வச்சுட்டு எதுவுமே இல்லாத ஒரு பேஷன ஃபாலோ பண்ற ஆளும் வந்துட்டு கிட்டார வச்சு ஒரு சாங்க போட்டு வைரல் ஆற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அது மாரி நெறைய பேருக்கு ரீஹாப்பும் குடுத்துருக்கு.
ஆனால் இது எல்லாருக்கும் ரீஹாபாகவும் மாறுது. சில பேருக்கு வந்து ரீஹாபுக்கு போகிற அளவுக்கு டிப்ரெஷனுக்கு தள்ளி விடுதுங்கிற அளவுக்கு வந்து யூடியூப் வந்து ரன் ஆகுது. ஏன்னா வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் தட் இட் இஸ் நாட் சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். ஸோ இட்ஸ் அ கார்பரேட், இட்ஸ் அ பிஸ்னஸ் அண்ட் யூ ஷுட் ட்ரீட் ஆஸ் அ பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்களுக்கு பிளான் பி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிளான் பி இல்லாமல் வெறும் யூடியூப் மட்டும் தான் என்னோட பிளானே எல்லாத்துக்கும் நினச்சி நீங்கள் போனீங்கன்னா இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் யூ. யூடியூப்பில் வந்து யூடியூப் வந்து இட்ஸ் நாட் கோன் டு டூ யூ தட் மச் ஆஃப் ஃபேவர். பட் அகெயின் ஹூ ஆம் ஐம் சேயிங், நான் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து சான்சஸ் நல்லா அமைஞ்சி நீங்கள் பெரிய ஆள் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இட்ஸ் அப் டு யூ. பட் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காங்க. இப்போ ஒரு யூடியூப்பில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா வந்து ரீச் ஆகலாம் நம்ம ஃபீல் பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபீல் பண்ணாங்க போங்கங்க. நான்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து 1000 ரீச் 600 700 ரீச்செல்லாம் போய் சண்டைலாம் போட்டிருக்கேன் பயங்கரமாக. ரீச்சுக்காக யாரும் ஏங்கிற காலங்கள்லாம் உண்டு. பயங்கரமாக போஸ்ட் ஒரு சரி அப்புறமேட்டுக்கு வெறுப்பாயிருச்சு. இப்போலாம் வந்து எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டு எனக்கு வந்து என் போஸ்ட் வந்து 100 லைக்ஸ் தாண்டினாலே எனக்கு மாதிரி ஒரு அன்ரெஸ்ட் ஆயிடுறேன். ஐயோ நான் எவன் பார்த்தானோ என்னடா இவங்களோட குப்பை கொட்ட அளவுக்கு ஆயிடுது. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் ஓகேங்களா. த ஆர்ட் ஆஃப் யூடியூப் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அடிக்ஷன், இட்ஸ் அ ட்ரக். எப்படி வந்து மேருவானா, அதுவும் இது ரொம்ப டேஞ்சரான ட்ரக் வேறு. மேருவானாலாம் வந்து உங்களுக்கு காசு நீங்கள் கொடுத்து நீங்கள் அடிக்காதீங்க. இது நீங்கள் அடிக்ட் ஆகிறது உங்களுக்கு காசு கொடுக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்துறது வந்து நல்லது. ஸோ மறந்துடாதீங்க, மறந்தும் இறந்து விடாதீர்கள். ஸோ இதுதான் இந்த பாட்காஸ்டோடைய அண்டர்லைனிங் ஃபேக்டர். ஸோ ஐம் pretty much sure நான் வந்து ரொம்ப ஒரு சிங்கிள் சைடடாக பேசியிருந்தா நினச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரில. ஏன்னா வந்து நிறையா பேசினேன் நான். ஸோ ஐம் நாட் பிளேமிங் யூடியூபர்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட், பட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் த கான்செப்ட் கால்ட் யூடியூப். ஸோ தப்பாக இருந்ததுன்னா வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க. ரெண்டாவது வந்துட்டு முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், நம்மளுடைய பாட்காஸ்ட் வந்துட்டு 10,000 ப்ளேஸ் போயிடுச்சு. தேங்க்யூ ஆல். நிறையா பேர் என் ஃபேஸ்புக்கில் வந்து 40-50 பேர் தான் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க. பட் தவிர்த்து நிறைய பேர் உலகத்தில் கேட்குறீங்கன்னு தெரியுது. அவங்களுக்கு என்ன கனெக்ட் பண்ணுறதுக்கான மீடியம் கிடையாது, எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் த வாக் மங்க்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் இருக்கும். அதில் வேணால் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இஷ்டம் இருந்தால் லைக் பண்ணணும்னா பண்ணுங்கள், உங்களோட சாய்ஸ் தான் அது எல்லாமே. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதில் என்னோட இந்த பேஜ் சம்மந்தப்பட்ட பாட்காஸ்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். மற்றவங்களுக்கு மிக்க நன்றி. என்னோட கொலாப் பண்ண ஆட்களுக்கு மிக்க நன்றி. கருந்தியல் ராஜேஷுடைய பாட்காஸ்ட் தான் வந்து ரீசெண்டாக என்னுடைய பாட்காஸ்ட்டில் வந்து சேவ்டு த கேரக்டர் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசுனேன், அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயநந்தன் அவருடைய கருணையோட பேசின திராவிடியன் பாலிடிக்ஸ் சார்ந்த ஒரு பாட்காஸ்ட்டு. ஸோ அப்புறம் சந்தோஷ் ஆகட்டும், சந்தோஷ் 2 சந்தோஷ் வந்தாங்க. அப்புறம் கௌதம் வந்தார், சலீஷ் வந்தார். ஸோ நிறையா பேர் வந்து எனக்கு வந்து கொலாப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ இதை வந்து நான் எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணுவேன் எனக்கே தெரில. ஸோ கண்டினியூ பண்ணுற வரைக்கும் பண்ணுறேன். So on this note, I'm ending this podcast, and I'll see you all in the next. Ta-da.